கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்கே அருமையான ஒரு ஆலோசனையை எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் பொதுவாக இந்த யாக்கோபு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பல தருணங்களிலும் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இந்த பிசாசானவன் பலவிதமான போராட்டங்களையும் கிரியைகளையும் மனிதர்களுக்குள்ளாக உருவாக்குகிறான். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிற போது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படினால் எந்த ஒரு மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்குள்ளாக பிசாசானவன் தன்னுடைய தந்திரமான கிரியைகளையும் தன்னுடைய தந்திரமான காரியங்களையெல்லாம் நடப்பித்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து போடுகிறான். இந்த மனிதன் எந்த வீட்டுக்குள்ளாக இருக்கிறானோ அந்த வீட்டுக்குள்ளாக சமாதானம் இல்லாமல் போகிறது. இந்த மனிதன் எந்த இடத்தில் வேலை செய்கிறானோ அந்த வேலை ஸ்தலத்தில் சமாதானம் இல்லாமல் போகிறது. ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுக்கிற ஒரு மனிதன் இருக்கிற ஒரு குடும்பமாக இருந்தாலும், வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும், ஒரு சபையாக இருந்தாலும், இந்த மனிதனின் நிமித்தமாக அந்த மனிதன் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துக்குள்ளாக போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைங்க எச்சரிக்கையாக இருந்து இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி பிசாசை எதிர்த்து நின்று அவனை நம்முடைய எல்கையை விட்டு துரத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் யாக்கோபு அருமையாய் சொல்கிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. எப்பொழுதுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகள் சாத்தானின் தந்திரத்திற்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் எதிர்த்து தான் நிற்கணும். அதற்கு உடன்படக்கூடாது. அதற்கு உடன்படுகிற போது, அந்த பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிற போது, இந்த தேவ மனிதர்கள் அந்த சாத்தானின் தந்திரத்தில் அகப்பட்டு இந்த தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்தத்தையும் நன்மைகளையும் தேவ கிருபைகளையும் இழந்து போகிறார்கள். ஆகவே பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க, நிச்சயமாய் ஆண்டவர் உங்கள் எல்கைகளுக்குள்ளாக கிரியை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். இங்கே ஒரு தேவ மனிதன் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் சோதிக்கும்படியாக பிசாசானவன் வந்தான். இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காமல், அவனுடைய ஆலோசனைக்கும் அவனுடைய தந்திரத்திற்கும் இடம் கொடுக்காமல் எதிர்த்து நின்றபோது அவன் அவரை விட்டு விலகி போனான். தேவ தூதர்கள் இயேசுவுக்கு பணிவிடை செய்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பிசாசுக்கும் அவனுடைய தந்திரத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் நம்முடைய எல்கைகளை விட்டு ஓடி போகிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அல்லது ஒரு மனிதன் பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த சத்துருவை ஜெயிக்க வேண்டுமானால் தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? யாக்கோபினுடைய புஸ்தகம் இதே 4வது அதிகாரம் 4வது வசனத்தின் பிந்தின பகுதி இப்படி சொல்கிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு மனிதன் உலகத்தை சிநேகிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. உலகத்தை நேசித்து உலக சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுத்து தேவனை அறிந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகள் தேவனை அறியாத உலகத்தாரை போல வாழ்கிற போது அவர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. இப்படிப்பட்டவருடைய எல்கையை விட்டு பிசாசு ஓட முடியாது. இப்படிப்பட்டவருடைய குடும்பத்தில் தேவன் சமாதானத்தை தர முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அப்படின்னா உலக சிநேகத்தை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். உலகத்தில் அன்பு கூறாமல், உலக சிற்றின்பங்களில் நாம் மயங்கி விடாமல், உலக சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காம நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் உண்மையாக அவருக்கு கீழ்ப்படுகிற அனுபவமாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளைகள் உலக சிநேகத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். உலகத்தில் அன்பு கூற மாட்டார்கள். உலக சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை கண்டு தான் பிசாசு விலகி ஓடுகிறான். வேத வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் பாருங்கள்.
நான் உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்க உலக சிநேகத்திலிருந்து, உலக ஆடம்பரங்கள், சிற்றின்பங்களிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை கண்டு பிசாசு பயப்படுகிறான். அப்படிப்பட்டவருடைய எல்கைகளுக்குள்ளாக சத்துரு கிரியை செய்ய முடியாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகத்தை நேசிக்கிறீங்களா? உலக ஆசாபாசங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? உலக சிற்றின்பத்தை இன்றைக்கு நீங்கள் தேடுகிறீங்களா? உலக களியாட்டுகளுக்கு இன்றைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றவங்களாக இருக்கலாம், நல்ல ஆவிக்குரிய சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களாக இருக்கலாம். ஆனால் பாருங்கள், வசனத்தை வைத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. இந்த உலக சிநேகம் உங்களுக்குள் இருக்கிறது வரையிலும், உலக சிற்றின்பம் உங்களுக்குள் இருக்கிறது வரையிலும், மனம் போன போக்கில் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறது வரையிலும் நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சமாதானம் வராது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உலக ஆசைகளையும் உலக சிற்றின்பத்தையும் உங்களுடைய இருதயத்தை விட்டு எடுத்து விடுங்கள். அது தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிற்றின்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள், உலகத்தை நேசிக்கிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. இன்றைக்கி எத்தனையோ இளம் பிள்ளைகள், புதிதாக திருமணமான எத்தனையோ பிள்ளைகள் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் பாருங்கள், சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. காரணம் என்னவென்றால் இவர்களுக்குள் இருக்கிற சில சுயநலங்கள், இவர்களுக்குள் இருக்கிற ஆடம்பரங்கள், உலக ஆசைகள். கணவனோ கணவனுடைய வீட்டாரோ எந்த ஆலோசனைகளும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியலை. விரும்புகிறது போல வஸ்திரம் தரிக்கணும், விரும்புகிறது போல பல மணி நேரங்கள் மொபைல் ஃபோன்லேயே தன்னுடைய நேரத்தை செலவிடணும், இணையதளங்களிலே தன்னுடைய நேரத்தை செலவிடணும். உற்சாகமாக எழுந்து வீட்டில் உள்ள வேலைகளெல்லாம் செய்யக்கூடாது, கடமைகளை செய்யக்கூடாது, செய்தால் சரீரத்தில் எங்களுக்கு பலவீனமாக இருக்குது, எங்களால் வேலை செய்ய முடியலை, இப்படி பலவிதமான சாக்குப்போக்குகளை சொல்லுறாங்க. இப்படிப்பட்ட சோம்பேறித்தனங்களும் உலக ஆசைகளும் உலக இச்சைகளும் தான் இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளை கணவனுடைய வீட்டிலே வாழ முடியாதபடிக்கு தடை செய்கிறது. ஏன்னா பாருங்கள், அந்த உலக ஆசையிலேருந்து அவங்களுக்கு விடுதலை வரல. அவங்க மனம் போன போக்கில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க, வசனத்தின்படி வாழ வேண்டும் என்று விரும்பலை. நீதிமொழியின் புஸ்தகத்தில் அந்த குணசாலியான ஸ்திரீ எப்படி இருப்பாங்கன்னு வேதத்தில் மிக தெளிவாக எழுதியிருக்கிறது. கடைசி அதிகாரங்களில் வாசித்து பாருங்கள். இப்படிப்பட்ட குணசாலியான ஸ்திரியாக இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும், ஒரு வீட்டுக்குள்ளே சமாதானமாக வாழ முடியும். அதுதான் ஒரு பெண்களுக்கு வேதம் சொல்லுகிறதான கட்டளைகள், கற்பனைகள். அதை கை கொண்டு அதன்படி நடந்தால் தான் இந்த பெண் பிள்ளைகள் இருக்கிற வீடு சிறந்த ஒரு வீடாக மாறும். ஒரு கனம் அவங்களுக்கு உண்டாகும், ஒரு மேன்மை உண்டாகும். வேதம் நமக்கு சொல்லுகிறபடி நாம் வாழாத பட்சத்தில், நம்முடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து உலகத்தை சிநேகிக்கிறவங்களாக இருந்தால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் வராது. நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் அப்படி தான். இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் அந்த கணவனுடைய வீட்டாரை குறை சொல்லி கொண்டே இருக்கிறாங்க, குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு குழப்பத்தை உருவாக்கி வீட்டை விட்டு வெளியேறுகிறதற்கு ஏதுவான எந்த உபத்திரவங்களும் பாடுகளும் அந்த வீட்டுக்குள்ளே இல்லை. ஆனாலும் பெண்களால் அந்த வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியவில்லை. காரணம் என்ன? சுயநலம். அவங்க விரும்புகிறது போல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ முடியல. அதனால தான் வீட்டை விட்டு பிரிந்து போகிறார்களே ஒழிய கொடுமையினாலோ உபத்திரவத்தினாலோ பிரச்சனைகளினாலோ அல்ல. இதை அநேக பெண் பிள்ளைகளுடைய இருதயம் ஒத்துக்கொள்கிறதில்லை, ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதனால தான் அந்த குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. பாருங்கள், இந்த பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பெற்றோரும் கூட அந்த பிள்ளைகளை நிமித்தமாக வேதனைப்படுகிறாங்க, துக்கப்படுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் பாருங்கள், உலக சிநேகம். அது தேவனுக்கு விரோதமான பகை. எந்த ஒரு மனிதன் உலகத்தில் அன்பு கூறுகிறானோ, உலக சிற்றின்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, உலக களியாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானோ, உலகத்தை தேடுகிறானோ, அந்த மனிதன் தேவனுக்கு விரோதமான ஒரு பகைஞனாக இருக்கிறான். இப்படி உலகத்தை நேசிக்கிற ஒரு மனிதனுக்குள்ளே இயேசு சமாதானத்தை தர முடியாது. உலகத்தை நேசிக்கிற அந்த மனிதன் இருக்கிற இல்லத்துக்குள்ளாக, அந்த மனிதன் இருக்கிற இடத்திலும் இயேசு ஒரு சமாதானத்தை தர முடியாது. ஆகவே உலக சிநேகம் அதை நம்மை விட்டு அகற்றும் போது தான் நம்ம தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய முடியும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய முடியும். நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற போது அவன் நம்முடைய எல்கையை விட்டு ஓடி போகிறான். நாம் குடியிருக்கிற வீடுகளில் சமாதானம் உண்டாகிறது. யாக்கோபு 4வது அதிகாரம் 5வது வசனம் படி சொல்கிறது, நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சையாக இருக்கிறார். 2வதாக வைராக்கிய வாஞ்சையான ஆவியானவர். அப்போது ஆவியானவருக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. இந்த ஆவியானவருக்குள் இருக்கிற வைராக்கியத்தை எந்த ஒரு மனிதன் தனக்குள் பெற்றிருக்கிறானோ அந்த மனிதன் தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன். அப்போது பாவத்தை காண்கிற போது ஆவியானவர் இந்த பாவத்தை எச்சரித்து பாவத்தில் விழாதபடிக்கு நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக இழுக்கிறார். வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இழுக்கிறார். அதுக்கு எந்த தேவ பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். வேதம் வாசிக்கிறதுல ஒரு வைராக்கியம் வரும், ஜெபத்தில் ஒரு வைராக்கியம் வரும், பரிசுத்தத்தில் ஒரு வைராக்கியம் வரும்.
தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுல ஒரு வைராக்கியம் வரும். அவங்க தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க. அவங்க பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது பிசாசு அந்த எல்கையை விட்டு ஓடி விடுகிறார். இன்றைக்கு உங்கள் வைராக்கியம் எப்படி இருக்கிறது? உலக பிரகாரமான காரியத்திற்காக இன்றைக்கு நீங்கள் வைராக்கியம் பாராட்டுகிறீங்களா, அல்லது இயேசுவுக்காக வைராக்கியம் எடுக்கிறீங்களா? நிறைய பேரை பாருங்கள், இன்றைக்கி இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திற்காக வைராக்கியம் காட்டுவோம். பெற்றோருக்காக வைராக்கியம் காட்டுகிற பிள்ளைகள், உடன்பிறப்புகளுக்காக, குடும்பங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகள், அது நல்லது தான். ஆனால் பாருங்கள், இயேசுவை விட அதிகமாக நாம் யாருக்காகவும் இந்த உலகத்தில் வைராக்கியம் காட்டக்கூடாது. கணவனுக்காக வைராக்கியம் காண்பிக்கிற மனைவி, மனைவிக்காக வைராக்கியம் காண்பிக்கிறதன கணவன், பெற்றோருக்காக வைராக்கியமாக நிற்கிற பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக வைராக்கியமாக நிற்கிற பெற்றோர். இதெல்லாம் சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக பார்க்கிற போது நல்லது போல தெரியும். ஆனால் பாருங்கள், இது நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நன்மையை கொண்டு வருகிறதோ இல்லையோ, ஆனால் தேவனுக்காக, பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்கள் வைராக்கியம் காண்பிக்கும் போது அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளன் தான், தெளிவுள்ள ஆவியானவர் தான், அன்புள்ளவர் தான், கருணை உள்ளவர் தான். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு வைராக்கியம் இருக்கிறது. இந்த வைராக்கியம் தேவனுக்கு ஏற்ற வைராக்கியம். இந்த வைராக்கியம் நல்ல விஷயத்தில் வருகிற வைராக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது நல்லது தான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் தீமையான காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறீர்களா, நல்ல விஷயத்தில் வைராக்கியம் காண்பிக்கிறீங்களா? இன்றைக்கு எத்தனையோ பேர் பிரச்சனைகளையும், போராட்டங்களையும், வேதனைகளையும், கண்ணீர்களையும் குடும்பத்தில் உருவாக்குகிறதுல வைராக்கியம் இருப்பாங்க. நான் நிச்சயமாக இதுக்கு பழி வாங்குவேன் என்று சொல்லுவார்கள். இதுக்குரிய பிரதிபலனை, இதற்குரிய பலனை கட்டாயம் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட மாம்ச ரீதியான பலவிதமான வைராக்கியங்கள், மற்றவர்களை பழி வாங்குகிறதான வைராக்கியம், மற்றவங்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியத்தில் வைராக்கியம், தீமையான காரியத்தை செய்கிறதுல வைராக்கியம். பவுல் சொல்லுகிறார், அதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். நல்ல விஷயத்தில் வைராக்கியம் காண்பீங்க. ஒரு குடும்பத்தில் சமாதானத்தை ஏற்படுத்துகிறதுல வைராக்கியத்தை காண்பீங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறதுல வைராக்கியத்தை காண்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, ஆராதனையாக இருந்தாலும் சரி, எந்த எல்கைகளுக்குள்ளாக நீங்கள் போனாலும் நீங்கள் நல்ல விஷயத்தில் தான் வைராக்கியம் காண்பிக்கும். தீமையான காரியத்தில் வைராக்கியம் காண்பிக்கக்கூடாது. அப்படி தீமையான காரியத்தில் நீங்கள் வைராக்கியம் காண்பிக்கிறவர்களாக இருந்தால் அது மாம்ச வைராக்கியம், அது ஆவியானவருடைய வைராக்கியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தருகிற வைராக்கியம், அது நல்ல காரியத்தில் வைராக்கியமாக நிற்கும்படிக்கு செய்யும். பக்திக்குரிய காரியங்களில், தேவனை தேடுகிற காரியங்களில் நம்மை வைராக்கியமாக இருக்கும்படிக்கு செய்யும். நமக்குள்ள வாசமாக இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம், தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியாக நம்மை தூண்டுகிற அந்த வைராக்கியமான வாஞ்சை நமக்குள்ள இருக்கும்போது தான் நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று அர்த்தம். அப்போ நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது பிசாசு நம்மை விட்டு விலகி போகிறோம். அப்போ தீமையான காரியத்தில் நம்ம வைராக்கியம் காட்டாமல், உலக பிரகாரமான காரியத்தில் வைராக்கியம் காட்டாமல், தேவனுக்கென்று நாம் வைராக்கியமாய் நிற்கும்போது, தேவனுடைய காரியங்களில் வைராக்கியமாய் நிற்கும்போது, ஜபமாக இருந்தாலும், வேத தியானமாக இருந்தாலும், கர்த்தரை தேடுகிற காரியமாக இருந்தாலும், கர்த்தருக்காக சில காரியங்களை செய்கிற விஷயமா இருந்தாலும், அதில் வைராக்கியமாக நிற்கும்போது சத்துரு வெட்கப்பட்டு போகிறோம். நீங்கள் யாருக்காக வைராக்கியம் நிற்கிறீங்க? இயேசுவுக்காக வைராக்கியம் நில்லுங்க. வேதத்துக்காக வைராக்கியம் நில்லுங்க. வசனத்துக்காக வைராக்கியம் நில்லுங்க. சத்தியத்தில் வைராக்கியம் நில்லுங்க. உங்களை கண்டு சத்துரு பயப்படுவான். நீங்கள் இந்த சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும்போது அவன் இந்த எல்கையை விட்டு ஓடி போவான். உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். 3வது வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். 3வது, தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன் தாழ்மை உள்ள மனிதனாக இருக்கிறார். அப்போ இந்த தாழ்மைக்கு எதிராக இருக்கிறது தான் பெருமை. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னா தாழ்மையோடு கூட நடந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். நீங்கள் தாழ்மையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவங்க மனமேட்டிமையோடு பெருமையோடு கூட நடந்து கொண்டால் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க. தேவனே அவர்களுக்கு எதிர்த்து நிற்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டாம், நீங்கள் அவங்களுக்கு தீமை செய்ய வேண்டாம், நீங்கள் அவங்களை குற்றப்படுத்த வேண்டாம். அவங்களுக்குள்ள பெருமை இருக்கிறது வரையிலும் கர்த்தரே அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார். உங்களுக்கோ கிருபையை தருவார். நீங்கள் தாழ்மைக்கு மேலே தாழ்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல உவமைகளை வேதத்தில் எழுதியிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இயேசுவே தாழ்மை உள்ளவராகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். இயேசு தன்னை குறித்து சொல்லுகிற போது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள் இருக்கிறது.
எந்த ஒரு மனிதன் தாழ்மையோடு கூட நடந்து கொள்கிறார்களோ அந்த மனிதன் தான் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன். படிப்பை குறித்தோ, பணத்தை குறித்தோ, வேலையை குறித்தோ, ஆஸ்தி அந்தஸ்து குடும்பங்களை குறித்தோ பெருமை பேசுகிற ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன் அல்ல. எந்த ஒரு மனிதன் தாழ்மையாய் நடக்கிறானோ அந்த மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதன். அந்த மனிதன் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்போது தான் பிசாசு ஓடி போகிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 சுபாவங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளும். உலக சிநேகத்தை அப்புறப்படுத்துவோம். கர்த்தருடைய காரியங்களில் நல்ல விஷயங்களில் வைராக்கியமாக நிற்போம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோம். நிச்சயமாய் நம்முடைய எல்கைகளுக்குள்ளாக சத்துரு கிரியை செய்யாதபடி அந்த சத்துருக்களை ஆண்டவர் துரத்தி நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை தருவார். நாம் இணைந்து ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாங்கள் தியானித்தோம். ஆவியானவருக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியத்தோடு நாங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் என்று எங்களோடு கூட பேசினீர். அது நிமித்தமாய் எங்கள் எல்கைகளில் போராடுகிற சத்துருக்களை துரத்தி எங்களுக்குள்ளாக சமாதானத்தை தருவேன் என்று எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். வசனத்தை கேட்ட தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். என்னுடைய குடும்பங்களில் போராடுகிற சத்துருனுடைய போராட்டங்கள் தீமையிலெல்லாம் விலகி போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நன்மையான சமாதானத்தில் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.